இன்றைய நாள் ஆகஸ்ட் 26ஆம் தேதி 2024 திங்கட்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 10ஆம் திருநாள். கிருத்திகை நட்சத்திரம் மத்தியானம் 3:53 வரை இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் ரோஹிணி நட்சத்திரம் ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அஷ்டமி திதி. இதெல்லாம் சேரும் பொழுது பார்த்தீங்கன்னா இன்றைய நாளுடைய நட்சத்திரம் பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரமா மத்தியானம் 3:53 அப்புறம் ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதி அன்னைக்கு பிறந்திருக்கக்கூடிய மகா அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஜென்மதினம். ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நல்வாழ்த்துக்கள், கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தத்தில் பிரச்சனையே கிடையாது. குடும்பம் ஒன்று சேரணும்னு ரொம்ப நாளாக பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு நற்செய்தி என்னன்னா, இன்றைய நாள் இருந்து கரெக்டாக ஒரு 18 நாளில் குடும்பம் ஒன்று சேரும். ஏன்னா குரு, செவ்வாய், சந்திரன் 3 கிரக சேர்க்கை தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல, அதுவும் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது இந்த ஒரு ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஃபேமிலி ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு ஆதரவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வீட்டில் பெரியவங்கெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க, பசங்க போய் வெளிநாட்டில் செட்டில் ஆகிருப்பாங்க, ஃபேமிலியில் அந்யோன்யம் இருக்காது. இந்த மாதிரி நிறையா கஷ்டங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு, பெரியவர்களுக்கு கண்டிப்பாக நற்செய்தி அடுத்த ஒரு 10 நாளில் 18 நாள் நடக்க போகிறது. மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாளை நீங்கள் கருதலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரீன் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்ன பலம் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் நன்னா இருக்கும் பொழுது எவ்வளோ மோசமான விளைவுகள், எவ்வளோ மோசமான தசாபதிகள் வந்தாலும் அது நம்மளை ஒன்றும் பண்ணாதம்மா. அந்த மாதிரி இன்றைய நாளுக்கு ரொம்ப லக்ன பலம் ரொம்ப அதிகமாக யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு லக்ன பலம், ராசியுடைய பலம் நல்லா இருக்கு. அதுவும் ரிஷப லக்னத்தில் ஒரு வேளை நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். பிரயாணங்கள் நிறைய நடக்கும். குழந்தைகளுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க. தலைமை பண்புகள் மிக அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு பிராப்தம் இருந்ததுன்னா அந்த அனுபவிச்சே தீரணும். அது இன்றைய நாள் பார்க்கும் பொழுது அந்த அனுபவிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம அனுபவிக்கக்கூடிய யோகம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதுவும் பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வீடு, புது மனை வாங்குவது, புது வீடு வாங்குவது, பெரிய இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் புது மிஷினரியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க. இன்றைய நாள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும், தனப்பிராப்தத்தை நிறைய கொடுக்கும். ஒரு விஷயத்தை புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்க, அது பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல குரு, செவ்வாய், சந்திரன் 3மே சேர்ந்து இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமாக உங்களுடைய ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனின் காரகத்துவத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகம் யாருக்கு முழுசாக இருக்குன்னா நம்பர் 1 மிதுனம், நம்பர் 2 கன்னி. இந்த 2 ராசிகளுக்கு தான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகம் ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. பேச்சிலே ஒரு ஆழ மயக்கணும்னா மிதுனத்தினால மட்டும்தான் முடியும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இமேஜினேஷனுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்ல செலவுகள் நிறைய பண்ணுவீங்க. சுப செலவுகள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் அப்படின்னு சொல்லுவோம், அவளுக்கெல்லாம் இந்த நாள் பெரிய யோகம் இருக்கிறது. நிறைய பேருக்கு மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். ஏன்னா ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு போயிட்டு வருவீங்க, ரொம்ப ஆனந்தமாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பண்டரிபுரா பாண்டுரங்கன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு, செவ்வாய், சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். சந்திரன் மத்தியானம் 3:53 அப்புறம் சுயசாரத்தில் வருவார். அப்போ மத்தியானம் 3:30 மணிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆக்சுவல் டைமே ஸ்டார்ட். ஒரு பெரிய தனப்பிராப்தம் வரப்போகிறது. நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூட போகிறது. பெரிய பணம், பெரிய ஒரு சொத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் மத்தியானக்கு அப்புறம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள், அதே மாதிரி பெண்கள் பூவராக சுவாமியை வழிபாடு செய்யும் பொழுது இன்றைய நாள்ல இருந்து கரெக்டாக ஒரு 48 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டுவீங்க, நல்ல மாறு வாங்குவீங்க. இது நடந்தே தீரும்.
ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்ந்து இருக்கும் பொழுது முதலீடு எங்கே கொண்டு போய் போடுவோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் போடுவோம், நிலத்தில் போடுவோம். அது சந்திரன் சஞ்சாரம் அந்த நட்சத்திர ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணும்பொழுது தான் நடக்கும். கடகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்குமே பதவி உயர்வுகள் தேடி வரும். மத்தியானத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்க போகிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிவப்பு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தசாம்சம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அம்சம் அப்படின்னு சொல்கிறது 10 விதமாக டிவைட் பண்ணும் பொழுது முதல் விஷயம் ராசி, அதுக்கப்புறம் நவாம்சம், பஞ்சாம்சம், அந்த மாதிரி தசாம்சம். 10ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் நல்ல வலிமை பெற்றிருக்கும் பொழுது எந்த தொழில் பண்ண முடியும்னு ஒரு கிளாரிட்டி தெரியுமாம்மா. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் நீங்கள் தான் ராஜா. வேலை இல்லை அப்படின்னாலும் ஈஸியாக வேலை கிடைக்கும். அது எப்போனா மத்தியானம் 3:30 மணிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டே தெரியும். அது வரைக்கும் ஒரு பேச்சுவார்த்தைகளில் தான் போயின்னு இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல காரிய சித்தி கொடுக்கக்கூடிய ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் போய் உட்கார்ந்துருக்கார். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து இல்லை வரவேண்டிய தகவல் எது இருந்தாலும் வந்து சேரக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு ஃபினான்ஸு உணவு தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அழகு ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட தொழில் கொடுக்க நபர்களுக்கெல்லாம் சரியான ஏற்றம். கண்டிப்பாக இந்த நாள் பெரிய ஒரு வெற்றியை, அதே மாதிரி ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி ஆழக்கூடிய ஒரு தலைவனாக நீங்கள் அத்தனை பேருமே உங்கள் வீட்டு லெவல்லையே மாறக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. அதுவும் பெண்களுக்கு தான் ரொம்ப பெரிய ஏற்றம். ஏன்னா மத்தியானம் 3:30 மணிக்கு அப்புறம் சந்திரனுங்கிறது பெண், மூத்த பெண், தாய்மார்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப யோகத்தை கொடுக்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். சூப்பராக இருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருக்மிணி சத்யபாமா சமேத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 9ஆம் இடம்ங்கிறது தெய்வ அனுகிரகத்தை முழுமையாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரே பாவகம். உங்க ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல தான் இருக்கப்படுது. ஒரு ஜாதகத்தில் சந்திர பலன் இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு மைண்டு ப்ராப்ளம் ஆகிடும். வளர்விரை சந்திரனாக பிறந்திருக்கக்கூடிய ஜாதகங்களில் பெரிய சக்ஸஸ். தேய்விரை சந்திரன் இருந்ததுன்னா அவங்களுக்கு பொதுவாகவே டிப்ரெஷனுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இன்றைய நாள் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும். வெளியூர் வெளிநாடுகள் பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க. நிறைய பேருக்கு தான தர்மம் வாங்குவீங்க. சில பேர் புதுசாக கார் வாங்கிறது, சில பேருக்கு அப்பா அம்மாவுடைய ஆதரவு, சொத்துக்கள் வருவது, இது எல்லாமே நடக்க பெறக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஊதா நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் ஒரு கிரக சஞ்சாரம் இருக்கு. இன்னைக்கு சந்திராஷ்டமா, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இதெல்லாம் ஃபீலிங்கே வேண்டாம். அஷ்டமத்தில் எந்த கிரக சஞ்சாரித்தாலும் சரி, இன்றைய நாள் என்னென்னா அஷ்டமி அன்னைக்கு தான் ஸ்ரீ கிருஷ்ணனே பிறந்திருக்கார். அதனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அஷ்டமினா 8ஆம் திதின்னு அர்த்தம். இந்த நாள் அஷ்டமத்தில் உங்களுக்கு சந்திரனே சஞ்சாரம் செய்தாலும் திடீர் வருமானங்கள் கொடுக்கும், திடீர் பிரயாணங்கள் கொடுக்கும், திடீர் நல்ல செலவுகள் கொடுக்கும். அதனால் நிறையா ப்ரெஷரான வேலையாக இருக்கலாம். இந்த நாள் முழுக்க ஒரு ஃபுல் பிஸியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல தனப்பிராப்தம் வரும், பயப்பட வேண்டியதில்லை. கோபதாபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சா போதும், மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். சாம்பல் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம்ங்கிறது நல்ல வலிமை பெற்றுக்கிடக்கூடிய ஒரு நாள். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் நல்லா இருக்கும் பொழுது வாழ்க்கை துணை அமைவதற்கு அப்புறம்தான் அவர் சுயதொழிலே பண்ணுவார். நிறைய பெண்கள்லாம் இப்போ நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக நம்மளுடைய ஃபேமிலியில் நம்ம தான் காப்பாற்றணுங்கிற மாதிரி நல்லா அவங்களால செயல்பட முடியுது. இன்றைய நாள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வீரியமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேர் தொழிலில் நல்ல வெற்றியை கொடுக்கும். வியாபாரம் சித்தி அடையும். அதுவும் ஃபினான்ஸ் தொழில், உணவு தொழில், இதெல்லாம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கிறது. ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக பெண்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. பணத்துக்கோ பாசத்திற்கோ பஞ்சம் கிடையாது. ஆண்களுக்கு ரொம்பவுமே யோகமாக இருக்கு. பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, பிரச்சனை, உடம்பு, கடன், இந்த மாதிரி செக்மெண்ட்டில் எது இருந்தாலும் இந்த நாள் ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா சாயந்தரம் 3:30க்கு அப்புறம் அதெல்லாம் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு வின். உங்களுக்கு தேவையான பணமும் வரும், கடனும் நிவர்த்தியாகும், உடம்பில் இருக்கக்கூடிய நோயும் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும்.
தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக உடம்புல பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் கரெக்டாக டைமுக்கு மாத்திரை மட்டும் போட்டுன்னா போகிறோம், வேறு எதுவுமே நடக்காது. பதட்டப்படாதீங்க, டவுட் படாதீங்க. இது ரெண்டையும் அவாய்ட் பண்ணால் போகிறேன்றனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம்ங்கிறது ரொம்ப வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். யாருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம் வலுத்து இருக்கிறதோ அவங்க அத்தனை பேரும் ஒரு சின்ன விஷயம் ட்ரை பண்ண உடனே சக்ஸஸ் கொடுப்போம். பெரிய சக்ஸஸ். அது பணமாக இருக்கலாம், இல்லை பொருளாக இருக்கலாம், ஒரு பெரிய வெற்றியாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், கல்யாணமாக இருக்கலாம், எதுவானா இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா உங்களுக்கு 5ஆம் இடம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா வலுப்பெற்றிருக்கணும். அந்த ஆற்றல் சித்தி அடையணும்னா 3ஆம் இடம் வலுப்பெறும். இன்றைய நாள் உங்களுடைய ஜாதகத்தின் பிரகாரம், உங்கள் கோச்சாரத்தின் பிரகாரம் மகரத்திற்கு பஞ்சமஸ்தானம் ஃபுல் வெற்றியை கொடுக்கறது. இன்றைய நாள் நிறைய ஏற்றங்களை கொடுக்கும். நல்ல விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம், பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும், மன வலிமை அதிகரிக்கும். எல்லாம் ஹார்ட் பேஷண்ட் இருக்கீங்களோ அவங்கள கொஞ்சம் மாத்திரை மட்டும் போட்டுக்கிறது நல்லது. சாயந்தரம் 3:30 மணிக்கு அப்புறம் நிறைய ஃபாஸ்ட்டாக சில விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷரை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பாதிப்புகள் கிடையாது, ஆனால் நல்லாயிருக்கும். ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிங்கன்னா ஆன்சியோஸ்ப்ரம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசி நிறம் ப்ளூ நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். அதாவது நம்ம நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம். தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல ஒரு நல்ல கிரகம் இருந்துன்னா அந்த கிரகத்துடைய வீரியம் அடுத்த பரிணாமம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு ரியாக்ட் ஆகும். இன்றைய நாள் உங்களுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இவங்க பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அவ்வாறமாக இருக்கு. நினைத்தது கைகூடும், உங்களுடைய திட்டம் கண்டிப்பாக நிறைவேறும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கிராம தேவதையை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். முனீஸ்வரன் வழிபாடு, ஐயனார் வழிபாடு. ராசி நிறம் ஊதா நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால பொதுவாகவே நம்ம எண்ணங்கள்லாம் கொஞ்சம் விபரீதமாக இருக்கும்னு சொல்லுவோம். யாருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருக்கோ அவங்ககிட்ட பேசுறதுக்கே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க பேசுகிறதே பார்த்திங்கன்னா ஒரு சண்டை போடுற மாதிரி, ஒரு பிரச்சனை இழுக்கிற மாதிரி, மற்றவங்களை ட்விஸ்ட் பண்ணி விடுற மாதிரி தான் சொல்லுவோம். அது எந்த நட்சத்திரத்தில் ராகு இருந்தாலும் சரி, ராகுவுடைய தன்மை அப்படி தான் இருக்கும். கோபதாபங்களை குறைத்தால் போதும், இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். சில பேருக்கு மூக்கு, தொண்டை, வாய் சம்பந்தப்பட்ட உபாதிகள் நிவர்த்தி ஆகும். குடுக்கல் வாங்கல்ல சரியான சக்ஸஸ், பயணங்களில் பெரிய ஏற்றம். இந்த கோபமே வேண்டாம், அதை மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் உடைய எளிய சகோதரன் சகோதரர் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு சுமூகமாக தீர்வு காணக்கூடிய அற்புதமான நாள். பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், ஃபினான்ஸு, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சரியான யோகம். நல்ல தனப்பிராப்தத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி நிறம் மஞ்சள். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கப்படுது அப்படின்னு கேட்டால், முதல் ராசி லக்னம் கடகம், 2வது விருச்சிகம், 3வது மீனம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கப்படுது. அனைவருக்கும் இனிய கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். உங்கள் லைஃப்பில் எல்லா விதமான சுக சந்தோஷங்கள் மட்டுமே பகவான் அருள் பாலிக்க வேண்டும் என்று சொல்லி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.